ஹலோ கைஸ், நான் உங்கள் அன்பு தோழி திவ்யாதனா. அனைவருக்கும் இனிய தை திருநாள் நல்வாழ்த்துக்கள். தை பிறந்தால் வழி பிறக்கும்னு சொல்ற மாதிரி நம்மள நிறைய பேருக்கு பல்லு வலியும் கூட சேர்ந்து வந்திருக்கும். அது எதனால அப்படின்னா, கரும்பு, மட்டன், சிக்கன் இதுல இருக்கக்கூடிய குட்டி குட்டி ஃபைபர்ஸ் நமக்கு பற்களுக்கு இடையில இருக்கக்கூடிய கேப்ல போய் சிக்கிக்கிறதுனால தான் பல்லு வலி வரும். நாம என்ன பண்ணுவோம், உடனே பின் எடுத்து குத்தி இருக்க பிரச்சனையே பெருசு பண்ணிடும். ஸோ அந்த மாதிரி எல்லாம் பண்ணாதீங்க. ஒரு 4 தடவை நல்லா வாயை கொப்பளிச்சு துப்புனீங்கன்னா அந்த ஃபைபர்ஸ் வெளியில போயிடும், உங்க பல்லு வலியும் சரியாயிடும். அப்படியே சரியாகலை அப்படின்னா ஒரு 30 மினிட்ஸ்க்கு அப்புறமா ப்ரஷ் பண்ணுங்க. கரும்பு சாப்பிடும் போது உங்க பற்கள்ல இருந்து ரத்தம் வருதா? உங்க பற்கள்ல இருந்து ரத்தம் வராது, அதுக்கு மேல இருக்கக்கூடிய ஈறுகள்ல இருந்து ரத்தம் வரும். இட்ஸ் a sign that you have to visit your dentist. உங்க கம்ஸ் வீக்கா இருக்குன்னு அர்த்தம். கரும்பு சாப்பிட்டா பற்களுக்கு இடையில இருக்க கேப் பெருசாகுமா அப்படின்றது நிறைய பேர் கொஸ்டின் இருக்கு. சாப்பிட்றதுனால அது பெருசாகாது. நம்ம ஏதாவது ஷார்ப்பான ஆப்ஜெக்ட்ஸ் வச்சு அதை ஹார்டா கிளீன் பண்ணும்போது தான் கேப் வரும். ஸோ டோன்ட் டூ தட். அப்புறம் இந்த 2 நாள் கண்டிப்பா நம்ம வாயில பேட் பிரெத் வர மாதிரி ஃபீல் இருந்துட்டே இருக்கும். அது எதனால அப்படின்னா, நல்லா சாப்பிட்ருப்போம் ஆனால் நல்லா ப்ரஷ் பண்ணியிருக்கவே மாட்டோம். ஸோ அதனால அங்கே இருக்கக்கூடிய குட்டி குட்டி பீசஸ் நம்ம வாயில இருக்கதா செய்யும். அதில் பாக்டீரியாஸ் க்ரோ ஆகுறதுனால பேட் பிரெத்தும் கண்டிப்பாக இருக்கதா செய்யும். ஸோ ரின்ஸ் யுவர் மவுத் ஆஃப்டர் ஈட்டிங். அப்படி முடியல அப்படின்னா ஒரு 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் ப்ரஷ் பண்ணுங்க. அதுவும் பண்ண முடியல அப்படின்னா நைட்டாவது கண்டிப்பாக ப்ரஷ் பண்ணுங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்ஸ் தெரிஞ்சுக்க மறக்காம டூ ஃபாலோ. See you all back with another interesting content. Until then, this is Divyadana signing off. Bye bye.